Good morning, students. Digestive system பற்றி இது வரைக்கும் பார்த்தோம். Digestive systemத்தில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, டைஜஷன் என்ன, கெமிக்கல் டைஜஷன் என்ன, ஒவ்வொரு பார்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது, அதனால் வரக்கூடிய டிசீஸ் என்ன, டிஸார்டர்ஸ் என்ன, எல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்து ஒரு டாபிக், சாப்டர்னு கூட சொல்லலாம், நியூ சாப்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோடு சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. எனர்ஜெட்டிக் டாபிக். என்னது எனர்ஜெட்டிக்? பேரில் இருக்கும். இதை பற்றி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எதை பற்றி படிக்கிறது? எனர்ஜியை பற்றி படிக்கிறது. எனர்ஜி தான் என்ன? வெரி சிம்பிள். ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம். அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஷார்ட்டாக ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஏடிபி இஸ் நத்திங் பட் த எனர்ஜி. நம்ம உடம்புல எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜிலேருந்து கிடைக்கிது. ஏடிபியிலேருந்து கிடைக்கிது. எப்படி கிடைக்கிது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடாம் பாருங்கள். கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம், ப்ரோட்டீன் சாப்பிட்றோம், ஃபேட்டு சாப்பிட்றோம். எல்லாமே என்னதான் மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜியாக மாறுது. அந்த எனர்ஜியாக நம்ம உடம்புக்கு யூஸ் ஆகுது. எனர்ஜி இருந்தால் தான் நம்ம பாடியில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நடக்கும். இந்த எனர்ஜி எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஏடிபி தான் எனர்ஜி. ஏடிபி இஸ் நத்திங் பட் த எனர்ஜி. அடுத்து இன்னொரு டாபிக், கிரியாட்டினின் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மொத்தம் 3 டாபிக் இருக்குது. அடினோசின் ட்ரைபாஸ்பேட், கிரியாட்டினின் பாஸ்பேட் அண்ட் பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2 பற்றி மட்டும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். பிஎம்ஆருங்கிற டாப்பிக்கை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அண்ட் கிரியாட்டினின் பாஸ்பேட். அடினோசின் ட்ரைபாஸ்பேட்ங்கிறது எனர்ஜி, கிரியாட்டின் பாஸ்பேட்டுங்கிறது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியதான் ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் கிரியாட்டின் பாஸ்பேட். அது என்னங்கிறத 1 by 1 பார்ப்போம். ஏடிபினா என்ன? அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இஸ் an ஆர்கானிக் காம்பவுண்ட். அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னு கூட சொல்லுவோம். ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் ஹைட்ரோட்ரோப் that provide energy to drive many process in living cells. நம்ம உடம்புல உள்ள செல்ஸுக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் கொடுக்கறது தான் அந்த ஏடிபி. நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் கொடுக்கறது தான் அந்த ஏடிபி. ஏன் உடம்புக்கு தேவை எனர்ஜி? எங்கே தேவை? மசில் கான்ட்ராக்ஷன். நம்ம அப்படி நடக்கிறோம் பாருங்கள், ஓடுறோம், கையை அப்படி சுருக்கி விரிக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி. ஒரு ஆளுக்கு எனர்ஜி இல்லைன்னா அப்படியே அந்த ஆள் அப்படியே கீழே படுத்துருவாங்க. கையை நடக்க முடியாது, காலை மசில்ஸை சுருக்க முடியாது. ஏன்னா மசில்ஸ் சுருங்கணும் அப்படின்னா அந்த ஆளுக்கு கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி தேவை. ஒன்லி மசில்ஸுக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது. உடம்புல நர்வ்ஸில் செய்தி போனாலும் அதான் 2வது சொல்லியிருக்க மாதிரி, நர்வ் இம்பல்ஸ் ப்ரொபகேஷன். ஒரு செய்தி ஒரு இடத்துலேருந்து போனாலும் எனர்ஜி தேவை. ஒரு பொருள் ஒரு செல்லுக்குள்ளே போகணும்னாலும் எனர்ஜி தேவை. நம்ம பாடியில் ஏதாவது ஒரு பொருள் சிந்தசிஸ் ஆகணும்னாலும் எனர்ஜி தேவை. ஸோ ஏடிபி நம்ம உடம்புல எல்லாத்துக்கும் முக்கியமாக தேவை. அதான் போட்டிருக்கேன் பாருங்கள், கரண்ட் மாதிரி. எப்படி ஒரு வீட்டில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா லைட் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரி லைட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ரீசார்ஜ் நாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம், ஒரு மொபைலை ரீசார்ஜ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி மொபைலில் ரீசார்ஜ் பண்ணலாம் யூஸ் கிடையாது. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி எனர்ஜி கொடுக்குறோம்? ஏடிபி. ஏடிபி எங்கேருந்து வருது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ஐ மீன் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட். ஓகேவா? ஸோ அடினோசின் ஏடிபி இஸ் நத்திங் பட் த ஆர்கானிக் காம்பவுண்ட். இட் ப்ரொவைட் த எனர்ஜி ஃபார் த லிவிங் செல்ஸ். எனர்ஜி எதுக்காக தேவை? மசில் கான்ட்ராக்ஷன், நர்வ் இம்பல்ஸ் ப்ரொபகேஷன் அண்டு ஒரு இம்பல்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ் செல்லுக்குள்ளே போகிறது, கெமிக்கல் சிந்தசிஸ், ஏகப்பட்ட இது இருக்குது. அண்ட் ஏடிபியோட ஸ்ட்ரக்சர் என்ன? இட்ஸ் அ நியூக்ளியோடைட். ஏடிபி இஸ் அ நியூக்ளியோடைட் விச் கண்டெயின் ரிபோஸ். ரிபோஸ்ங்கிறது ஒரு சுகர் யூனிட். இந்த அதுக்கு பாருங்க க்ரீன் கலரில் போட்டிருப்பாங்க. அடுத்து அடினைன். அடினைங்கிறது பேஸ், ஏடிபியோட பேஸ், ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க. அடுத்து 3 பாஸ்பேட் குரூப். இட் அட்டாச்சு டு த ரிபோஸ். இந்த கமெண்ட் நல்லா கவனிச்சிங்க. அதனால தான் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அடினோசின்
ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். டி மீன் ஃபார் ட்ரைனா அர்த்தம் 3 பாஸ்பேட் குரூப் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஏடிபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு அடினைன் குரூப் இருக்குது, ஒரு ரிபோஸ் சுகர் இருக்குது, 3 பாஸ்பேட் குரூப் இருக்குது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஏடிபி எங்கே உருவாகுது? ஏடிபினாலே நமக்கு ஞாபகத்துக்கு இதை தான் வரணும், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? த ப்ராசஸ் டேக் பிளேஸ் இன் த மைட்டோகாண்ட்ரியா. இந்த ஏடிபி தான் எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியாவெலாம் உருவாகுது. மைட்டோகாண்ட்ரியாவில் எங்கே இருக்குது? ஏடிபி சிந்தேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம், அது எங்கே இருக்குது? மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள இன்னர் மெம்பரேனில் இருக்குது. தருக பாருங்கள், சியர் தருக பாருங்கள், அந்த ப்ளூ கலர் லைட் டாட்டாக இருக்கு பாருங்கள். அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபி சிந்தேஸ். ஏடிபி சிந்தேஸ்ங்கிறது ஒரு என்சைம். இந்த என்சைம் இருந்தால் தான் ஏடிபி வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா உருவாகும். இந்த என்சைம் எங்கே இருக்குது? மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் இருக்குது. வெளியே ஒரு மெம்பரேன் இருக்கும், உள்ளே ஒரு மெம்பரேன் இருக்கும், அதுக்குள்ளே கிறிஸ்டேஸ் இருக்கும். நாம் செல்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஸோ சைட் ஆஃப் ஏடிபி ஃபார்மேஷன். ஏடிபி நம்ம உடம்புல எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணை மூடிக்கிட்டு சொல்லணும் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா எங்கே இருக்குது? நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்ஸ்லையும் மைட்டோகாண்ட்ரியா என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. எப்படி உருவாகுது? தெர் ஆர் 2 பேசிக் மெக்கானிசம் இன்வால்வ்டு. ஃபஸ்ட்டு மெக்கானிசம் பேர் சப்ஸ்ட்ரேஸ் லெவல் பாஸ்போரிலேஷன். ரெண்டாவது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஏன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கேன்? வேறு ஒன்றுமே இல்லை. ஏடிபி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு ஏடிபியிலேருந்து கிடைக்குது. டீனா அர்த்தம் டைபாஸ்பேட்லேருந்து கிடைக்குது. டைபாஸ்பேட்லேருந்து என்ன? அடினோசின் டைபாஸ்பேட், 2 பாஸ்பேட் குரூப் இருக்கும். அப்போ அதில் ஒரு பாஸ்பேட் குரூப்பை ஆட் பண்ணோம்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் கிடச்சிடும். ஏடிபியிலேருந்து தான் என்னது உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏடிபி உருவாகுது. ஏடிபியில் மற்றபடி எல்லாமே சேம் தான். இங்கே பாஸ்பேட் குரூப் 3 இருக்கிறது போல் அங்கே 2 இருக்கும். ஏடிபியில் 2 பாஸ்பேட் குரூப்பும், ஏடிபியில் 3 பாஸ்பேட் குரூப் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும். பட் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்கு பாருங்கள். see here சப்ஸ்ட்ரேட் இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு சப்ஸ்ட்ரேட்னானது அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த இருக்கு பாருங்கள், ரெட் கலர் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்குது. அங்கே பாருங்கள் ஏடிபி இருக்குது பாருங்கள். இந்த ரைட் சைடில் ஏடிபினா அடினோசின் டைபாஸ்பேட். இந்த கீழே உள்ள டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் அடினோசின் டைபாஸ்பேட். டைபாஸ்பேட்னா எத்தனை இருக்கும்? மித்தபடி எல்லாமே சேமாக இருக்கும். அடினோசின் ரிங் இருக்கும், ரிபோஸ் இருக்கும், 3 பாஸ்பேட் குரூப் பதிலாக 2 பாஸ்பேட் குரூப் இருக்கும். இந்த சப்ஸ்டன்ஸில் உள்ள ஒரு பாஸ்பேட் குரூப் அப்படியே ரிலீஸ் ஆகி இதில் வந்து சேர்ந்துக்கிடும். அப்போ ரெட்டாக இருக்கக்கூடிய பாஸ்பேட் என்ன ஆயிரும்? 3ஆம் பாஸ்பேட். அதுக்கு பேர் தான் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ரியாக்ஷன் எது முன்னிலையில் நடக்கும்? என்சைம். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த என்சைமுக்கு பேர் என்ன பேர்? ஏடிபி சிந்தேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த என்சைம் முன்னிலையில் தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். இந்த பாஸ்பேட் குரூப் வந்து அப்படி சப்ஸ்ட்ரேட்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க. சப்ஸ்ட்ரேட் குரூப், இந்த பாஸ்பேட் குரூப் இது ரிலீஸ் ஆகிடுது. உடனே என்ன கிடைக்குது? ப்ராடக்ட் கிடைக்குது. இங்கே என்ன கிடைக்குது? ஏடிபி ஏடிபியாக மாறிடுது. இந்த டயக்ராமில் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. சப்ஸ்ட்ரேட்னா ஒரு சப்ஸ்டன்ஸு, ப்ராடக்ட்னா அது இன்னொரு சப்ஸ்டன்ஸாக மாறுது. எப்போ மாறும்? ஒரு பாஸ்பேட் குரூப்பை இழந்து மாறும். இதான் இந்த டைப் ஆஃப் பாஸ்போரிலேஷன் தான் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய 10% ஆஃப் ஏடிபியை ப்ரொடியூஸ் ஆகுது. இது எங்கே நடக்கும்? கிளைகோலைசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் உடைகிறது. எங்கே உடையும்? இந்த கிரப் சைக்கிள்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், பயோகெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போங்க. அப்படியே சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், டிசிஎஸ் சைக்கிள், கிரப் சைக்கிள்ஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கார்போஹைட்ரேட் என்ன தான் மாறும்? குளுக்கோஸாக மாறும். குளுக்கோஸ் என்ன தான் மாறும்? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறும். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 1 பாஸ்பேட்டாக மாறும். அப்புறம் ஃப்ரக்டோஸ் 1,6 டைபாஸ்பேட்டாக மாறும். அப்புறம் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் என்ட்ராகும், பைருவேட்டாக மாறும். இந்த இடத்துல தான் இந்த ஏடிபி வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா உருவாகுது. உருவாகுது. ஸோ இதுதான் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே தான் ஏடிபி இஸ் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ரெண்டாவது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்னா என்ன? திஸ் ப்ராசஸ் இஸ் டேக் பிளேஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் is energetically coupled to a proton gradient over a membrane. The hydrogen gradient established by
electron transport chain are used by the enzyme ATP synthase as a source of energy for direct linking of a inorganic phosphate to ADP. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். See here, இருக்கு பாருங்க, ஒரு செல்லு மைட்டோகாண்ட்ரியா இப்போ என்ன இருக்குது, வெளியே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. வெளியே ஒரு ஹைட்ரஜன் இருந்த உடனே அந்த ஹைட்ரஜன் வந்து செல் மெம்பரேனுக்குள்ளே போனோன்னு அந்த டயக்ராமில் கிளியராக போட்டிருக்கும் பாருங்க. இந்த ஹைட்ரஜன் வந்து உள்ளே போன உடனே என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபி ஒரு பாஸ்பேட் குரூப்பை வாங்கி ஏடிபியாக மாறிடும். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இது எது முன்னிலையில் நடக்கும், அதே என்சைம் ஏடிபி சிந்தேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் முன்னிலையில் நடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன்லாம் தேவை கிடையாது. ஓகே, ஆனால் இங்கே என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜன் கம்பல்சரியாக தேவை. இது எங்கே நடக்கும் இந்த மாதிரி ரியாக்ஷன் நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தோன்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறோம். சுவாசிக்கிறோம்ல, ஆக்சிஜன் அப்படியே செல்லுக்குள்ளே போகுதுல்ல, அப்போ தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அதனால் இதுக்கு பேர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன்லாம் இந்த ஆக்சிடேசிவ் பாஸ்போரிலேஷன் நடக்கும். இதான் நம்ம உடம்புல 90% ஏடிபியை உருவாகுது. பழையது அதுக்கு முன்னாடி உள்ள சப்ஸ்ட்ரேட் லெவல் எவ்வளோ தான் உருவாகுது, ஒன்லி 10% ஏடிபி தான் உருவாகுது. ஆனால் இது அப்படி கிடையாது, 90% ஆஃப் ஏடிபி வந்து நம்ம உடம்புல என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா உருவாகுது. ஓகே, ஸோ செல்லுக்கு உள்ளே தான் இந்த ஏடிபி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா உருவாகுது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு, ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அதே தான் திருப்பி சொல்கிறோம். ஒரு பாஸ்பேட் குரூப்பு சப்ஸ்ட்ரேட்லேருந்து ரிலீஸ் ஆகி ஏடிபியோட சேருது. உடனே ஏடிபி என்னதான் மாறுது, ஏடிபியாக மாறுது. உனக்கு என்ன ஆகுது, ப்ராடக்ட் வெளியே வந்துடுது. இதுதான் சப்ஸ்ட்ரேட் லெவல். சப்ஸ்டன்ட் லெவலில் நடக்கூடிய ஆக்சிடேஷன் தான் என்னது, குளுக்கோஸோட ஆக்சிஜன் சேருது. உடனே என்னது, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் வெளியேறுது. அதோடு சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது, எனர்ஜியும் கிடைக்கும். இது எங்கே நடக்கும், மைட்டோகாண்ட்ரியா. ரெண்டுமே எங்கே தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும். இது எங்கே நடக்கும், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஃபஸ்ட்டு ஒன் சப்ஸ்ட்ரேட் லெவல் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்கும். ரெண்டாவது உள்ளது எங்கே நடக்கும், செல்லுலார் ரெஸ்பிரேஷன், ஆக்சிஜன் நாம் சுவாசிக்கும் போது நடக்கக்கூடியது. ஸோ இதுதான் ஏடிபியோட ஃபார்மேஷன். வெரி சிம்பிள். ஓகே, இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஃபார்மேஷன் ஆஃப் தி ஏடிபினா சப்ஸ்ட்ரேட் லெவல் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஏடிபி. ஏடிபி நம்ம உடம்புல என்ன வேலைலாம் செய்யுது, நிறையா வேலையை செய்யுது. கிட்டத்தட்ட 9 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு சின்ன அவுட்லைன். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைனாக கிடைக்கும். மசிலை கான்ட்ராக்ஷன் பண்ணுது, நர்வை கண்டக்ஷன் பண்ணுது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, கப்ளிங் ரியாக்ஷன் நடக்குது, அல்லோஸ்டீரிக் மாடிஃபை பண்ணுது, பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன் பண்ணுது, ப்ரிக்கசர்ஸ் ஆஃப் த சைக்கிளிக் ஏஎம்பியை மாற்றுது. நிறைய கெமிக்கல் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இன்ட்ராசெல்லுலார் சிக்னலிங். சிக்னல்னால் என்ன அர்த்தம், ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது. ஏடிபி இஸ் இன்வால்வ் த சிக்னல் டிரான்சாக்ஷன் பை சர்விங் எ சப்ஸ்டன்ஸ் ஃபார் கைனேசஸ் அண்ட் என்சைம் த டிரான்ஸ்ஃபர் பாஸ்பேட் குரூப். பாஸ்பேட் குரூப்பை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்னல் கிடைக்கும். வேறு ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிளான. இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீட்டில் லைட் இல்லை, சுவிட்சை போடுதோம்ல, உடனே என்ன வருது, பவர் வருது. அதே மெக்கானிசம் தான் இந்த சிக்னல் வருது. அதே மெக்கானிசம் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரா செல்லுலர் சிக்னல். செல்லுக்கு தேவையான சிக்னல் கிடைக்குது. சுவிட்சை போடுறோம், கரண்ட் வந்துடுது. சுவிட்ச் இல்லாமல் இருக்கணும், இருட்டாக தான் இருக்கும். அடுத்து டிஎன்ஏ ஆர்என்ஏ சிந்தசிஸ். ஏடிபி இஸ் ஒன் ஆஃப் த 4 மோனோமர் ரெக்யூர்டு ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ. டிஎன்ஏ ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகணும்னா கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபி தேவை. அடுத்து அமினோ ஆசிட்ஸ் ஆக்டிவேஷன் இன் த ப்ரோட்டீன் சிந்தசைஸ். நல்லா கவனிச்சுங்க, அமினோ ஆசிட்ஸ் தான் தேவை ப்ரோட்டீன் சிந்தசிஸ். பட் அந்த அமினோ ஆசிட்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏடிபி தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அமினோ ஆசிட்ஸ் ஓகே என்னதான் சேருது, ஏடிபியாக கூட சேருது. அப்போ என்ன ஆகுது, அமினோ ஆசிட் அடினோசின் மோனோ பாஸ்பேட்டாக மாறிடுது. அப்போ என்ன ஆகும், 2 பாஸ்பேட் குரூப் வெளியே போயிடும். உடனே என்னாகும்,
இந்த ரெண்டு அமினோ ஆசிட் அடினோசின் மோனோபாஸ்பேட் டிஆர்என்ஏயோட சேர்த்து என்னதான் பண்ணுது, அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ கிடைக்குது, ஏஎம்பி அப்படியே வெளியேறுது. இந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் பாருங்கள் சேருது, ரெண்டாவது ரியாக்ஷனில் பாருங்கள் அந்த அமினோ ஆசிட்ஸை ஏஎம்பி அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுது, டிஆர்என்ஏ வந்து ஏஎம்பி இடத்துக்கு மாறுது பாருங்கள். இதில் என்ன ஆயிடுச்சு, ஏஎம்பி போய் சேருது. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் அமினோ ஆசிட்ஸில் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி நடந்தால் தான் அமினோ ஆசிட்ஸை ஆக்டிவேஷன் பண்ண முடியும். அமினோ ஆசிட்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணால் தான் நம்ம உடம்புல ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். ஓகே, அடுத்து ஏடிபி பைண்டிங் கேசட் டிரான்ஸ்போர்ட்டர், டிரான்ஸ்போர்ட்டிங் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அவுட் ஆஃப் செல் அகெயின்ஸ்ட் கிரேடியன்ட் இஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் ஏடிபி ஹைட்ரலைஸ். ஒரு பொருளை செல்லுக்குள்ளேயும் கொண்டு போகிறது, வெளியே கொண்டு வருது. முக்கியமான ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு பொருள் உள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அந்த ஃபஸ்ட்டு படிக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்கிறோம், கேரியர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு செல்லுக்குள்ளே ஒரு சப்ஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னா இட் நீடு ஹெல்ப் ஆஃப் த சம் சப்ஸ்டன்ஸ். ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸோட ஹெல்ப் தேவை. மெயினாக என்னது தேவை அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி அதான் வேறு ஒன்றுமே இல்லை. ஏடிபி எனர்ஜி இது அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட்டர், ஒரு பொருளை செல்லுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அடுத்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் சிக்னலிங் அண்ட் நியூரோட்ரான்ஸ்மிட்டர், இது ஒரு முக்கியமான ஒன்று. எக்ஸ்ட்ரா செல்லுலர் சிக்னலிங்க்கு யூஸ் ஆகுது, ரைட்டு. செல்லுக்கு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே. அடுத்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நர்வு வழியாக ஒரு ஆளுக்கு வந்து செய்தி போகணும். நர்வோட ஃபங்க்ஷன் என்ன, இட் கேரி த மெசேஜ். கேரி த மெசேஜ் நான் செய்தியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. எப்படி கொண்டு போகும், போஸ்ட்மேனோட வேலை சொல்கிறேன் நான். நர்வு இம்பல்ஸ் டிரான்ஸ்ஃபருங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். போஸ்ட்மேன் என்ன செய்வார், செய்தியை கொண்டு வந்து ஒப்படைப்பார். போஸ்ட்மேனுக்கு என்ன தேவை, சைக்கிள் மாதிரி எனர்ஜி தேவை. அவர் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா சைக்கிள் மீச்சு வரணும். அப்போ எனர்ஜி தேவை. அதே மாதிரி தான் நர்வு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செய்தியை இம்பல்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி தேவை. அடுத்து இட் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரோட்டீன் சாலிபிலிட்டி அண்ட் இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த மசில் கான்ட்ராக்ஷன். தசைகள் வந்து சுருங்குறதுக்கு இது காரணமாக இருக்குது. தசைகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா சுருங்குறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்து அலோஸ்டீரிக் மாடுலேட்டர், இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா அலோஸ்டீரிக் மாடுலேட்டர்னா ஒரு இடம், அந்த இடத்த போய் அப்படியே மாடிஃபை பண்ணுது. ஏன் மாடிஃபை பண்ண, அந்த இடத்துல இன்னொரு சப்ஸ்டன்ஸ் உட்கார்றதுக்கு ஏற்றாப்புல மாடிஃபை பண்ணுறது தான் அலோஸ்டீரிக் மாடுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரிகர்சர்ஸ் ஆஃப் த சைக்ளிக் ஏஎம்பி அடினோசின் ப்ரிகர்சர்ஸ்னானது தூண்டுறதெல்லாம் முந்தின ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏடிபி இருந்தால் தான் சைக்ளிக் ஏஎம்பி உருவாகும். ஒரு செல்லுக்குள்ளே சைக்ளிக் ஏஎம்பி உருவானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்னல்ஸ் அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இந்த சைக்ளிக் ஏஎம்பி தான். எல்லா மெக்கானிசமும் சைக்ளிக் ஏஎம்பி தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ இவ்வளவு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஏடிபி. ஸோ ஏடிபிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, என்னதுப்பா, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். எங்கேருந்து கிடைக்குது, அடினோசின் டைபாஸ்பேட் தான் ஒரு பாஸ்பேட் குரூப் சேர்ந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டாக மாறுது. எப்படி மாறுது, ரெண்டு ரியாக்ஷன், ஒன்று சப்ஸ்ட்ரேட் லெவல், இன்னொன்று வந்து என்னது ரெண்டு மெக்கானிசம். ஒன்று வந்து என்னது சப்ஸ்ட்ரேட் லெவல், இன்னொன்று வந்து என்னது ஆக்சிடேட் லெவல் பாஸ்போரிலேஷன். சப்ஸ்ட்ரேட் லெவல்னா என்ன அர்த்தம், ஒரு சப்ஸ்ட்ரேட்லேருந்து ஒரு பாஸ்பேட் குரூப்பை எடுக்கிறது. ஆக்சிடேட் லெவல்னா ஹைட்ரஜன் அயான் எப்போ உள்ளே போகுதோ அப்போது ஏடிபி வந்து ஏடிபியாக மாறும், ஒரு பாஸ்பேட் குரூப்பை எடுத்துக்குது. ஃபங்க்ஷன்ஸ் என்ன, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. சிக்னல் கொடுக்குது, டிஎன்ஏ ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணுது, மசில் கான்ட்ராக்ஷன் பண்ணுது, நர்வ்ஸ் வந்து செய்தி எடுத்துகிட்டு போகுது, சைக்ளிக் ஏஎம்பியை வந்து என்ன ப்ரிகர்சராக இருக்குது, எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபி. ஏடிபி இல்லைன்னா நம்ம உடம்புல ஒன்றுமே கிடையாது. அடுத்து கிரியாட்டினின் பாஸ்பேட், இது ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன கிரியாட்டினின் பாஸ்பேட், அதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸை நம்ம படிச்சுக்கிடுவோம். கிரியாட்டினின்னா கிரியாட்டின் அண்ட் கிரியாட்டினின் ஆர் நாட் த சேம் சப்ஸ்டன்ஸ். எல்லாம் கவனிச்சு வச்சுக்க, கிரியாட்டின் ரெண்டுமே வேற.
கிரியாட்டின் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் த மசில்ஸ், தசைகளில் இருக்கு. கிரியாட்டினின் இஸ் த பிரேக் டவுன் ப்ராடக்ட் ஆஃப் த கிரியாட்டின். கிரியாட்டின் உடைச்சு தான் கிரியாட்டினா மாறுது. Creatine in muscles usually produced at the fairly constant rate by body depending on the muscle mass. ஒரு ஆளுக்கு எவ்வளோ மசில் தசை இருக்கோ, மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிறைய கிரியாட்டின் பாஸ்பேட் இருக்கும். பாஸ்போக்ரியாட்டின் ஆல்சோ நோன் அஸ் கிரியாட்டின் பாஸ்பேட். கிரியாட்டின் பாஸ்பேட்டுக்கு இன்னொரு பேர் என்னவர் பாஸ்போக்ரியாட்டின் கூட சொல்லிக்கலாம். ஆனால் சிபின்னு சொல்லுவாங்க, பிசிஆர் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம டாபிக் கிரியாட்டினின் பாஸ்பேட். Creatine phosphate is a high energy phosphate compound. எனர்ஜி அதிகமாக உள்ள ஒரு பாஸ்பேட் காம்பவுண்ட். நல்லா கவனிச்சு வச்சுக்கோ. கிரியாட்டின் பாஸ்பேட் இஸ் த ஹை எனர்ஜி பாஸ்பேட் காம்பவுண்ட். எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். நல்லா கவனிச்சு இந்த வார்த்தையை. ஏடிபின்னா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. கிரியாட்டின் பாஸ்பேட் எனர்ஜி எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க? மசில்ஸில். ஆக்ட் as a ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன் த மசில்ஸ். இந்த ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சு வச்சு. இந்த ஒரு வார்த்தை தான் இந்த மொத்த டாபிக், வேறு ஒன்றுமே இல்லை. கிரியாட்டின் பாஸ்பேட்டோட யூஸ் என்ன? எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிது. எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிது? மசில்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. இட் ப்ரொவைட் ஸ்மால் பட் ரெடி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் த ஃபஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் த இன்டென்ஸ் மசில் கான்ட்ராக்ஷன். மசில் வேகம் அப்படி ஒரு ஆளுக்கு துடிக்குதுன்னா எனர்ஜி தேவை, அதிகமான எனர்ஜி தேவை. உடம்பு எதுலேருந்து எடுத்துக்கிடும் அப்படின்னு பார்த்தோம்னா மசிலில் ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய கிரியாட்டின் பாஸ்பேட்லேருந்து எடுத்துக்கணும். இந்த அமௌண்ட் ஆஃப் த கிரியாட்டின் பாஸ்பேட் இன் த பாடி இஸ் டிபெண்ட் ஆன் த மசில் மாஸ். ஒரு ஆளுக்கு எவ்வளோ மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத அந்த ஆளோட அமௌண்டோட கிரியாட்டின் பாஸ்பேட் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கிரியாட்டின் பாஸ்பேட்டுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, கிரியாட்டின் தான் கிரியாட்டின் பாஸ்பேட்டாக மாறும். எப்படி மாறுது? ஒரு பாஸ்பேட் குரூப்பை ஆட் பண்ணும்போது கிரியாட்டின் பாஸ்பேட் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா உருவாகும். ரைட். இந்த டயக்ராமில் கிளியராக போட்டிருப்பான் பாருங்கள். கிரியாட்டின் பாஸ்பேட் எப்படி வருது? ஒரு பாஸ்பேட் குரூப் ஆட் ஆகுது. இது முன்னிலையிலே கிரியாட்டின் கைனேஸ்ங்கிற என்சைம் உள்ளது. அந்த டயக்ராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். கிரியாட்டின் என்ன செய்யுது? ஒரு பாஸ்பேட் குரூப் எங்கேருந்து எடுக்குது? ஏடிபியிலேருந்து எடுத்து என்னதான் மாறுது? கிரியாட்டின் பாஸ்பேட்டாக மாறுது. இந்த கிரியாட்டின் பாஸ்பேட் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வாட்டரையும் ஒரு பாஸ்பேட் குரூப்பை வெளியேற்றினா கிரியாட்டினாக மாறுது. அதே மாதிரி இந்த கிரியாட்டின் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா ஒரு வாட்டரை மட்டும் வெளியேற்றினாலும் கிரியாட்டின். இட்ஸ் ட்ரையாங்கிள் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. கிரியாட்டின் அண்ட் கிரியாட்டின் பாஸ்பேட் ஸ்பான்டேனியஸ்லி ஃபார்ம் த கிரியாட்டினின் as the end product. The creatinine தான் end product. Creatinine is excreted in the urine. இந்த creatinine தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா யூரின் வழியாக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியேறும். கிரியாட்டின் தான் எது வழியாக வெளியேறும்? யூரின் வழியாக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியேறும். சீரியம் கிரியாட்டின் இஸ் த சென்சிட்டிவ் இண்டிகேட்டர் ஆஃப் த கிட்னி டிசீஸ். ஒரு ஆள் சீரம் கிரியாட்டின் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அந்த ஆள் கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. சீரம் கிரியாட்டினின் இன்க்ரீஸ் வித் த இம்பேர்மெண்ட் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். ஒரு ஆளுக்கு சீரம் கிரியாட்டின் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஆளுக்கு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப அதிகமாக சொல்லலை, கிரியாட்டின் பாஸ்பேட் தான் இன்றைக்கி டாபிக். அதனுடைய யூஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறது, அவ்வளோதான். அதான் அடுத்து சொல்ல போகிறேன். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாஸ்போக்ரியாட்டின். இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன் த மசில். எனர்ஜி எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது? மசில்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. இன்னொரு ஃபங்க்ஷன், பட் மெயின் ஃபங்க்ஷன் கிடையாது. மெயின் ஃபங்க்ஷனாலே ஒன்றே ஒன்று தான். இன்னொரு ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஸ்லோ டவுன் த சர்டன் டிசீஸ். எக்ஸாம்பிள் பார்க்கின்சன். டிசீஸ் வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு வர்றதை கம்மி பண்ணுது. அதான் சொல்லியிருக்கேன். இட் ஸ்லோ டவுன் த சர்டன் டிசீஸ். எக்ஸாம்பிள் பார்க்கின்சன் டிசீஸ். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள் டாபிக், அதிகமாக இல்லை. ஓகேவா? கிரியாட்டின் பாஸ்பேட்டுங்கிறது எனர்ஜி ஸ்டோர் பண்ணி, ஏடிபிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி. ஓகே, ரெண்டும் தான் எனர்ஜெட்டிக்கில் உள்ள சிம்பிளான டாபிக்.
அண்ட் அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ரைட்டா? அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு அடிக்கடி 2 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஏடிபின்னு 5 மார்க்கில் கேட்பாங்க. கிரியாட்டின் பாஸ்பேட்டோட யூஸ் என்னெல்லாம் 2 மார்க்கில் நினச்சிவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேட்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.